ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அவனுக்கு எல்லாம் தேவைப்பட்டது. அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது. ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தது. சாராளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு பிள்ளை பெற முடியாமல் இருந்தது. கர்த்தரின் ஆசீர்வாதம் பிள்ளையை உண்டாக்குறது. கற்பம் தரிக்க முடியவில்லை, தரிக்க மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது. ஆனால் நிற்க வைக்கிறார். அந்த பிளஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம் தரிக்க முடியாத அந்த கற்பத்தை, நிற்க முடியாத அந்த கற்பத்தை, பிள்ளை பெற முடியாத நிலையில் இருந்த அந்த கற்பத்தை சரி செய்து பிள்ளையை பெற வைக்கிறது. அது ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல அப்படி நடக்குது, நடக்கும். விசுவாசிங்கள், அதை ஆசீர்வாதம் அதை செய்யும். ஆசீர்வாதம் அதை நிற்க வைக்கும். நிற்கலைங்க, போயிடுதுங்க, கற்பம் தரிக்க மாட்டேங்குது. நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் அதை தரிக்க வைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது செய்யும். அதான் அது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தந்தது ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு பிள்ளையை அது தந்தது. ஈசாக்குக்கு போற இடம்லாம் தண்ணி இல்லை, எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டாங்க, நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. இவன் வெட்டின கிணத்துலெல்லாம் இந்த ஆசீர்வாதம் தண்ணீரை ஊற பண்ணினது, தண்ணி உண்டானது. கிணத்துலெல்லாம் தண்ணி, இவன் வெட்டின கிணத்துலெல்லாம் தண்ணி நூறத்தனையாக அவன் அறுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? ஹலோ. அப்போ ஆபிரகாமுக்கு பொருளாதாரம், சாராளுக்கு பிள்ளை, ஈசாக்குக்கு தண்ணி, யாக்கோபுக்கு ஆடு மாடுகளின் பெருக்கம். எப்படி பண்ணுது பாருங்க. ஆசீர்வாதம் பல வேலையை பண்ணுது. ஒரு ஒரு ஆளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுது. அவனுக்கு என்ன தேவையோ அதை உருவாக்குகிறது. யாக்கோபுக்கு அவனை வெறுங்கையோடு அனுப்பணும்னு பார்க்குறான் மாமனார். பொல்லாத மாமனார் பாருங்க. இவன் ஒரு பெரிய பொல்லாத தந்திரக்காரன். இவனை விட தந்திரக்காரன் உலகத்தில் இருக்கிறான். அவன் சந்திக்க வச்சார் கடவுள். அவன் அதை அனுபவிக்கிறான். நம்மளை விட கில்லடிகள்லாம் இருக்கிறாங்க உலகத்துலன்னு. இந்த மாமனார்கிட்ட போய் மாட்டினான். அப்புறம் கர்த்தரை நம்புகிறான். அவன் நினச்சிட்டான், நம்ம தந்திரமெல்லாம் ஆசீர்வாதத்தை தர்றதில்லை, முடிவுக்கு வந்துட்டான். அதனால தான் போகிற வழியிலேயே அவன் ஒன்று சொல்லிட்டான், ஆண்டவரே நீர் கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகத்தை தருகிறேன். அந்த கான்ட்ராக்ட் ஆண்டவர்கிட்ட ஏற்படுத்திட்டான். ஏன்னு சொன்னால், அங்கேருந்து ஆசீர்வாதம் வருது. என் தந்திரம் இல்லை, என் வேர்வை இல்லை, என் உழைப்பு இல்லை, என்னுடைய இது இல்லை, நான் மாடாக உழைச்சி ஓடா தேர்றதுனால நான் நாளைக்கு நல்லா இருக்க போகிறதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் என்னுடைய வாழ்நாளில் நான் அங்கீகரிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டான் பாருங்க. முடிவு பண்ணிட்டு போய் 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு நான் போயிட்டு வரேங்க, ஆளை விடுங்க அப்படின்னா அவர் வெறுங்கையோடு அனுப்ப பார்க்குறாரு. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தருது பாருங்க. இந்த கதையெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆடு மாடுகளின் பெருக்கம் ஓவர் நைட்டு கட 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 கடன்னு பெருகுது பாருங்க. மொத்தம் 20 வருஷத்தில் சம்பாதிக்கிறதெல்லாம் இப்போ சம்பாதிச்சிட்றான். கட 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 கடன்னு ஏராளமான பெருக்கம். வரும்போது மூட்டை கட்டிட்டு வர முடியல, ரெண்டு பார்ட்டியாக பிரிக்கிறான் பாருங்க. அந்த அளவுக்கு பெருகுது செல்வம் அவனுக்கு. பெருக்கம், எல்லாம் சொல்லுங்க பெருக்கம். அவனுக்கு பெருக்கத்தை உண்டாக்கி தருகிறது.